ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூல் காஃபி. என்னோட நேம் அஸ்வா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட். ஆக்சுவலாக நம்ம வந்து ஹெச்ஆரோட ஃப்ளோ ப்ராசஸாக நம்ம லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் நம்ம ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஹெச்ஆர் பிளானிங்கு, ரெக்ரூட்மெண்ட்டு, செலெக்ஷனு, இந்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அதுவரையும் நம்ம முடிச்சிருப்போம். இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறது எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட்டு. எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அவங்களோட ஸ்கில்லை டேப் பண்ணுறது, நாலேஜை அப்கிரேட் பண்ணுறது. இதன் மூலமாக ஒரு எம்ப்ளாயை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கம்பெனியில் அடாப்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஆக்சுவலாக ஒரு எம்ப்ளாயி வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டக் ஆகும்போது தான் அந்த எம்ப்ளாயி வந்து அந்த கம்பெனி விட்டு தே ஹேவ் பீன் மூவிங் இட் அவுட். ஸோ அவருக்கான இந்த எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட், அவருக்கான ஸ்கில் செட்டு எல்லாமே நம்ம வந்து டெவலப் பண்ணும்போது ஒன்ஸ் அகேன் அந்த எம்ப்ளாயி வந்து ரொம்ப ஆக்டாக ஃபீல் ஆகி ஹி வில் ஸ்டார்ட் டு ஒர்க் ஆஸ் வெல் அஸ் அவங்களோட மேனேஜர் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணுறதுக்கான பேஸ் ப்ரோக்ராம் தான் இது. மெயின் பேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட்னா அவங்களோட மேனேஜர் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான். லைக் இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ்னே சொல்லுவாங்க. லைக் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் மாதிரி வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் டக்குன்னு கம்ப்ளீட் ஆகுது, ஓகே இந்த ட்ரைனிங்கை இது கொடுக்குற அந்த மாதிரி ஆகுது. இது வந்து ஆன் கோயிங் ப்ராசஸ்னால் ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் ஒரு ஹையர் பொசிஷன், ஒரு டாப் லெவல் பொசிஷன், மேனேஜர் பொசிஷன், சூப்பர்வைசர் எதுக்குமே வந்து நம்ம வெளியிலேருந்து ஹேர் பண்ணுங்கிற மஸ்ட் கிடையாது. இந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒரு ஆன் கோயிங் ப்ராசஸில் நமக்கு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா எம்ப்ளாயிஸுமே இந்த ட்ரைனிங்கில் இருப்பாங்க. எல்லா எம்ப்ளாயிஸுமே அந்த ஸ்கில்லை வந்து கெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் ஆப்ட் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல். எல்லாமே கிட்டத்தட்ட அது அடுத்த நெக்ஸ்ட் லெவல் பொசிஷனுக்கு அவங்க வந்து நாலேஜ் ஆஸ் வெல் ஸ்கில் செட் வந்து ரெடியாக இருப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை வந்து அடுத்தடுத்து எலிவேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு பேஸ் லெவலாகவே இருக்கும். இந்த ப்ரோக்ராமுக்கான பேஸ் மீனிங் எதான் சொல்கிறாங்க, நீங்கள் எந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன், டாப் லெவல் பொசிஷனுக்கு வந்து யூ ஷுட் நாட் கோ அண்ட் ஹையர் சம்வேர் அவுட் சைட். எல்லாமே வந்து நீங்கள் உருவாக்கக்கூடிய எம்ப்ளாயிஸாகவே இருக்கணும். ஸோ தட் அவங்களுக்கு நம்ம கம்பெனி பற்றி கிளியராக தெரியும். ஆஸ் வெல் அஸ் நம்ம கொடுத்த ஸ்கில் செட்டை வந்து தே வில் மேக் யூஸ் ஆஃப் தட் அண்ட் தே வில் டெவலப் த கன்சர்ன். வெளியிலேருந்து ஒரு பர்சனை எடுத்து அவங்க நம்ம கன்சர்னை பற்றி லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க டெவலப்மெண்ட் ப்ராசஸை கொண்டு வந்து அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸ் நல்ல லாங் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸாக ஈஸியாக எலிவேட் பண்ணி போயிட்டு இருக்கலாம் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா, இது வந்து வெல் பிளான்ட் அண்ட் ஆர்கனைஸ்டு ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஹைலைட் பண்ணுறாங்க. லைக் இது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் அப்ரோச் அந்த மாதிரிலாம் வராது. ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஓகே இவங்களுக்கு இந்த ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு, இவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங் போகணும், ஒரு ஆன்கோயிங்லேயே அப்படி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ தட் வெல் பிளான்ட் அண்ட் ஆர்கனைஸ்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் திங் வந்து இது வந்து ஆன் கோயிங் ஆர் நெவர் எண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிங்கிள் ஒரு ஒன் ஷாட் ட்ரைனிங் மாதிரி இருக்காது. லைக் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கில் பார்த்துருப்போம், எல்லாமே ஒரு சிங்கிள் ஷாட் ட்ரைனிங்கில் முடியும். லைக் ஒரு கம்யூனிகேஷன் ட்ரைனிங்னாலும் ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான், லைக் 1 month or 3 month தான். வேறஸ் இங்கே எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் இட்ஸ் நாட் ஒன் ஷாட், இது வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் தான். சேம் இட்ஸ் லைக் ஆன்கோயிங் ப்ராசஸாக இருந்தாலும் ஒன்ஸ் அகேன் இதை எப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் அ லாங் டேர்ம் ப்ராசஸ். பிகாஸ் இதன் மூலமாக அவங்களுடைய மேனேஜர் ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணுறோம். ஸோ இந்த வந்து ஓவர் நைட்டில் வந்து டெவலப் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸில் தான் நம்ம டெவலப் பண்ண முடியும். இந்த எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் மெயினாக வரக்கூடியது எதுன்னு சொல்கிறாங்கன்னா செல்ஃப் டெவலப்மெண்ட். ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட செல்ஃபை டெவலப் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி பேஸாக இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹைலைட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அந்த ஆக்டிவிட்டி இருந்தால் தான், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் அவரை ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் கம்பெனியில் ப்ராப்பராக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும். இது எல்லாம் இருந்தால் தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதில் எதாவது ஒன்று மிஸ் ஆனாலுமே கம்ப்ளீட்டாக அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் அது செல்ஃப் டெவலப்மெண்ட்டாக இந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டார். ஆல்மோஸ்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபெயிலியரில் முடிச்சிடும். அண்ட் இந்த ப்ரோக்ராமோட மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ், ஃபியூச்சர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், மேனேஜர்ஸ் இவங்களை ரெடி பண்ணுறதா இந்த ப்ரோக்ராமோட மெயின் பேஸ். ஸோ தட் அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வெளியே கொண்டு வரதுக்கும் ஆஸ் வெல் அஸ் அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை வெளியில் கொண்டு வந்து ஆர்கனைசேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு பெஸ்ட் வேவை கிரியேட் பண்ணும். இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் தான் எதாவது ஹைலைட் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக இது வந்து எல்லா லெவலில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேஸாக இருக்கும். நெக்ஸ்ட் திங் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட பர்ஃபெக்டான பெர்ஃபார்மன்ஸை அப்படியே சஸ்டெயின் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஒரு பெஸ்ட் டூலாகவே இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ், ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் இருக்கும்போது அவங்களோட பொட்டன்ஷியல் என்னென்னு ஃபவுண்ட் அவுட் பண்ண பிறகு இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போது அந்த பொட்டன்ஷியல் ஒர்க்கை வந்து நம்ம சஸ்டெயின் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், எல்டர்லி எக்ஸிக்யூட்டிவ்ஸ், கொஞ்சம் ஓல்டு ஏஜ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் வந்து இந்த நியூ ஃப்ரெஷ் மைண்ட் உங்களை வச்சு வி கேன் ரீப்ளேஸ். ஒன்ஸ் அகேன் இதுவும் பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக இருக்குது, ப்ராக்டிக்கலாக நிறைய கன்சர்ன்ஸில் தே ஹேவ் பீன் மேக்கிங். ஒன்ஸ் அகேன் கொஞ்சம் ஏஜ்டு ஒரு 55 years அபோவில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் வந்து தே ஹேவ் பீன் சேஞ்சிங். ஸோ தட் ஃப்ரெஷ் மைண்ட் இருக்கும் போது சம்திங் நியூ இனோவேட்டிவ் கான்செப்ட்ஸ் தே கேன் கம் டவுன். ஸோ இந்த பாயிண்ட்டும் இந்த எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட்டில் தே ஹேவ் பீன் ஹைலைட்டிங்.
இந்த எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு அவங்களோட கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பெரிய லெவலில் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பேஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹைலைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் திங் வந்து மேனேஜர் ரிசோர்ஸ். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இருக்கக்கூடிய மேனேஜர் ரிசோர்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியும். மெயினாக இதனுடைய ஹைலைட் வந்து மேனேஜர் தான். அதை வந்து ப்ராப்பராக டேப் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக தான் இது இருக்குது. இந்த எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை மொத்தம் 3 லெவல்ஸில் பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுக்கும்போது அது வந்து எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து டிசிஷன் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் ரிப்பீட்டடாக இந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் இருக்கும்போது ஒன்ஸ் அகேன் ஏதாவது இஷ்யூன்னு வரும்போது தே கேன் டேக் த ஃபாஸ்டர் டிசிஷன். நெக்ஸ்ட் திங் வந்து அவங்களோட ரோல் வந்து ரொம்ப ப்ராடனாக ரொம்ப வைடனாக திங்க் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ரோல் பொசிஷன் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் வைடனாக அவங்க திங்க் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் திங், ஆர்கனைசேஷனில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இந்த ப்ரோக்ராம் மூலமாக மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் இவங்களால் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய கரண்ட் இஷ்யூஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபியூச்சரில் வரக்கூடிய ஒரு சில இஷ்யூஸ், மேபி இப்போ இந்த ட்ரெண்ட் ஃபாலோ வச்சுன்னா ஃபியூச்சரில் இந்த இஷ்யூஸ்லாம் வரக்கூடியது இருக்குது. அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குங்கிறது ஈஸியாக அனலைஸ் பண்ணி ஹீ கேன் ஏபிள் டு கிளியர் இட் அவுட். ஸோ அந்த அளவுக்கான ஸ்கில் வந்து இந்த இதில் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து மிடில் லைன் மேனேஜ்மெண்ட். இதில் என்னென்ன பாயிண்ட்லாம் ஹைலைட் பண்ணுறாங்க, மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் தெரிய வரும். லைக் அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கிளியராக ஹைலைட் பண்ணி அவங்களால ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ஒரு சூப்பர்வைசராங்க இவங்களோட ஒர்க் இதுதான், இவங்களும் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அவங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து கிளியராக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் திங் வந்து இன்டர் டிபார்ட்மெண்டல் ரிலேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் இந்த ப்ரோக்ராம் மூலமாக அவங்களால ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கு, சைக்காலஜி, பிஸ்னஸ் லா, பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸு இதிலலாம் வந்து கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. தென் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். தென் ஃபைனல் பாயிண்ட்டாக இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் மோட்டிவேஷன் ஆஸ் வெல் அஸ் ரிலேஷன்ஷிப் ஸ்கில்லையும் இவங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா, மிடில் ஃபங்க்ஷனல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் இவங்களுக்கு எப்படி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அவங்களுடைய நாலேஜ், அதாவது அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ஃபீல்டு, அதில் மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன்ஸ், ஃபினான்ஸ் அந்த ஃபீல்டில் வந்து அவங்களோட நாலேஜை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் திங் வந்து இவங்களோட ப்ரொஃபிஷியன்ஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும். லைக் அவங்களோட ஒர்க் ஸ்டடி, இன்வென்ட்ரி கண்ட்ரோலு, ஆப்ரேஷன்ஸு, ரிசர்ச், குவாலிட்டி கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து இவங்களோட ப்ரொஃபிஷியன்ஸி வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் இது கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரீம் லைன் ப்ராசஸ் தானே. ஸோ இது வந்து பக்காவாக கொண்டு வர முடியும். இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறாங்க. தேர்ட் திங் வந்து க்ரியேட்டிவிட்டி திங்கிங்கு, புது மெத்தட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து இவங்களால கொண்டு வர முடியும். வந்து கம்பெனியோட ஃபங்க்ஷன்ஸ் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இவங்களால அனலைஸ் பண்ண முடியும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் ப்ராப்ளம்ஸையும் வந்து ரொம்ப ஈஸியாக இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ தெர் ஒன்ஸ் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனாலே நம்ம பாதி சால்வ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் ரைஸ் அவுட் ஆகாமல் இந்த எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக வி கேன் ஃபாஸ்ட் சார்ட் இட் அவுட். நெக்ஸ்ட் ஃபைனல் பாயிண்ட்டாக எந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது இதையும் வந்து இவங்களால் ஈஸியாக ஃபவுண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த ப்ரோக்ராம் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் திங் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம். ஒன்ஸ் அகெயின் இது வந்து அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் பெருசாக ஹைலைட் பண்ணிக்கல. பிகாஸ் இப்போ தான் நம்ம மேனேஜ்மெண்ட் இதிலலாம் வந்து வரக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக இதனுடைய ப்ராசஸ் ஃப்ளோ எப்படி இருக்கும், இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் நீடு. ஃபர்ஸ்ட் பாயிண்டோட மீனிங் என்னென்னா, இதில் எத்தனை பேர் அண்ட் தென் என்ன டைப் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தேவைப்படுறாங்க ப்ரெசென்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபியூச்சர், இதை ஃபஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆஸ் வெல் அஸ் நம்மளோட ஃபியூச்சர் பிளான் என்ன, ஆர்கனைசேஷனோட ஃபியூச்சர் நீட் என்ன, இதெல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். லைக் டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்களோட ஃபங்க்ஷன், அவங்க கீ எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அவங்களோட பொசிஷன்ஸ் இதெல்லாமே வந்து சார்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் திங் வந்து அப்ரைசல் ஆஃப் ப்ரெசென்ட் மேனேஜரல் டேலண்ட். இந்த பாயிண்ட் தான் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன இதாக ஹைலைட் பண்ணியிருந்தேன். வெளியிலேருந்து நான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஒரு சூப்பர்வைசர், ஒரு மேனேஜர்னு ரெக்ரூட் பண்ணுறதை விட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மேனேஜர் டேலண்ட்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து எலிவேட் பண்ணணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு அப்ரைசல் கொடுக்கணும். யாரெல்லாம் வந்து அந்த கரண்ட் ஸ்டாண்டர்டை மீறி தே ஹேவ் பீன் ஒர்க்கிங் சம்திங் அவுட் ஆஃப் பாக்ஸ், தே ஹேவ் பீன் ஒர்க்கிங் ரைட். ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸில் எவ்ரிபடி வில் ஒர்க், அதுக்கு கீழே ஒரு சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸையும் மீறி ஒரு சில பேரோட அவுட்புட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு கிவ் தம் த அப்ரைசல். ஸோ தட் ப்ரெசென்ட் மேனேஜர் டேலண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சோர்ஸ் பண்ணிட்டோம். அந்த ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு இங்கோட க்ளோஸ் ஆகும். தேர்ட் திங் வந்து இன்வென்ட்ரி ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் மேன் பவர்.
கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ்ஸை பற்றி இருக்கணும். லைக் அவங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் கலெக்ட் பண்ணும்போது என்ன டேட்டா கிடச்சிருக்கு, இதெல்லாமே வந்து நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. ஃபோர்த் பாயிண்ட் வந்து பிளானிங் இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஆக்சுவலாக வந்து இது பக்கா டெய்லர் மேடாக இருக்கணும் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஆட்டோமேஷன் பார்த்துட்டு இருக்கா, ஒருத்தர் டெவலப்மெண்ட்டில் இருக்காங்க, ஒருத்தவங்க டெஸ்டிங்கில் இருக்காங்கன்னா சம்ஹவ் எல்லாருக்குமே வந்து ஒரே கைண்ட் ஆஃப் ட்ரைனிங்கிறது இருக்கக்கூடாது. சம்ஹவ் ஈச் அண்ட் எவ்ரி டெசிக்னேஷன் அண்ட் தென் ஆஸ் வெல் அஸ் த பர்டிகுலர் பர்சன் அதுக்கு எதாவது மாடிஃபை பண்ணிட்டா அது பர்டிகுலர் டெய்லர் மேடாக ஃபார் தட் பர்டிகுலர் பர்சனாக வந்து இருக்கணும். அப்போ தான் இந்த ட்ரைனிங் வந்து எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அதர்வைஸ் இந்த ட்ரைனிங் ஒரு சில பேருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ இது பக்கா டெய்லர் மேடாக ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கு இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து எஸ்டாப்ளிஷிங் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமையும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது இருக்குது இந்த இடத்துல. எனிவே நம்ம ஆன் கோயிங் ப்ராசஸில் இருந்தாலும் சம்ஹவ் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் மூலமாக தான் ஒரு சில திங்ஸ் அவங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ண முடியும். ஸோ அந்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக we can develop the leadership skill, decision making skill, human relation skill, இதெல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பராக நம்மளால் மேட்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து எவாலுவேட்டிங் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஒன்ஸ் அகேன் இது ஆன் கோயிங் ப்ராசஸ் நம்ம கொடுத்தாலும் சரி, ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் கொடுத்தாலும் சரி, ஒன்ஸ் அகேன் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம இண்டிவிஜுவலாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அண்ட் தென் அவங்க ப்ரைஸில் கொடுத்து எலிவேட் பண்ண பிறகு அவங்களுக்கான தனி ஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணிவிட்டு ஒரு சில ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்து இந்த எல்லா ப்ராசஸும் நம்ம ஃப்ளோ முடிஞ்ச பிறகு இதை நம்ம ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணணும். எவாலுவேட் பண்ணலன்னா இந்த ப்ரோக்ராமோட கரெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு லேக்காக இருக்குங்கிறத நமக்கு தெரியாமல் போயிடும். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ் வந்து எந்த அளவுக்கு அச்சீவ் ஆகிருக்குங்கிறது எவாலுவேஷன் மூலமாக தான் ஃபவுண்ட் அவுட் பண்ணவே முடியும். அண்ட் தென் இதனுடைய டெவலப்மெண்ட் ப்ராசஸ் எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக் ரிசல்ட்ஸ் வரணும்னா வாட் ஆர் சேஞ்சஸ் வி ஹேவ் டு நீட், அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆக்சுவலாக ஆன் தி ஜாப் அண்ட் ஆஃப் தி ஜாப் அப்படிங்கிற மாதிரி ஹைலைட் பண்ணுறாங்க இந்த எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கும். சேம் நம்ம ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்லேயும் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப பெருசாகவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் இந்த டாப்பிக்கில் நான் அதை ஹைலைட் பண்ணிக்கல. உங்களுக்கு ஃபர்தராக ஆன் தி ஜாப் அண்ட் ஆஃப் தி ஜாப் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் வீடியோ பாருங்கள், அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஃபைனல் பாயிண்ட்டாக எந்தெந்த டெக்னிக் மூலமாக இந்த எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்தோம்னா என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் நம்மளால் டெவலப் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளாக ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் டெக்னிக்னு ஒன்று இருக்குது. இதை யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியரை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சென்சிட்டிவ் ட்ரைனிங், இதன் மூலமாக அவங்களோட அவேர்னஸ் செல்ஃப் அவேர்னஸை அவங்களால ஃபவுண்டர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் திங் மேனேஜரல் கேம்ஸ். இந்த மேனேஜரல் கேம்ஸ் மூலமாக அவங்களால குவிக் திங்கிங்கு, ஆர்கனைசேஷன் அபிலிட்டி, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இதெல்லாமே வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பேஸாகவே இருக்கும். இன் பேஸ்கெட் எக்ஸசைஸ் இருக்குது. இதன் மூலமாக அவங்களோட சிச்சுவேஷன் ஜட்ஜ்மெண்ட்டு, சோஷியல் சென்சிட்டிவ் இது ரெண்டுக்குமே வந்து அவங்களால டிஃப்ரென்ஸ் பண்ணி அவங்களால அனலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் திங் ரோல் பிளேயிங் ஆக்டிவிட்டி, இதன் மூலமாக நெகோஷியேட்டிங் ஆக்டிவிட்டி ஆஸ் வெல் செல்லிங் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியும். கேஸ் ஸ்டடி டெக்னிக்காக இதன் மூலமாக அனாலிட்டிக்கல் அண்ட் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து லெக்சரர் ஒன்ஸ் அகேன் நம்ம கிளாஸ் ரூம் டெக்னிக் பண்ணலாம். ஸோ தட் நம்ம லார்ஜ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்க்கு வந்து ஒரு ஷார்ட் டைமில் வி கேன் ஏபிள் டு கவர். நெக்ஸ்ட் திங் வந்து மல்டிபிள் மேனேஜ்மெண்ட் அல்லது கம்யூனிட்டி டெக்னிக்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக நாலேஜ் அண்ட் ஸ்கில் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் ஏரியாஸை கவர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் திங் வந்து ஜாப் ரொட்டேஷன். இதன் மூலமாக ஒரு ப்ராடன் அவுட்லுக்கு ஆக்சுவலி நம்ம டிபார்ட்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராடன் அவுட்லுக் மற்ற டிபார்ட்மெண்ட் ப்ரொடக்ஷன்ஸு, டெஸ்டிங்ஸு இது எல்லா டிபார்ட்மெண்ட் பற்றியும் வி கேன் ஏபிள் டு லேர்ன். ஸோ தட் ஒரு ப்ராடன் வியூ வந்து கிடைக்கிறதுக்கு இந்த டெக்னிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனல் திங் வந்து அண்டர்ஸ்டடி. ரொம்ப சிம்பிளாக காம்படன்ஸ் ஸ்டடி டு த சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், ஒரு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து வி ஹேவ் டு லேர்ன். இதுதான் வேரியஸ் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை என்ஹான்ஸ் பண்ணுறது. இதுதான் எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இதனுடைய மீனிங், இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் தென் அவங்க வேரியஸ் டெக்னிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கிவ் அ லைக் அண்ட் ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் ஹெச்ஆர்ஸ்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னா யூ ஜஸ்ட் ட்ராப் இன் த கமெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா யூ ஜஸ்ட் ஷேர் டு தம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.